عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ أَلَمْ نَجْعَلْ அதிகமான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால், ஏதோ இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தோம், பிறக்கும் போது எங்களுக்கு ஒரு மார்க்கம், ஒரு வழிகாட்டுதல் கிடைத்திருக்கின்றது. அந்த வழிகாட்டுதல் நாம் எதை கண்டோமோ, எங்களுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து எதை கண்டோமோ அந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை அப்படியே அமைந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முடியக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்று கூட இன்றைக்கு காலையில் நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். சாப்பிட போனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா மாயிதா 5வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மையர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினால், எனக்கு இந்த மார்க்கம் சரி வராது என்று உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினால், ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு, அல்லாஹ்வுக்கு அதனால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு போகிறீங்க, எனக்கு இஸ்லாத்தில் முஸ்லீமாக வாழ இயலாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று நீங்கள் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டுட்டு போனால் அல்லாஹ்வுக்கு இதனால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பி கௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்புனஹு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலாக வேறொரு கூட்டத்தை, வேறொரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக, நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக படிப்பினை தரும் வரலாற்று சம்பவங்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே,
இதே தலைப்பிலே சில மாதங்களுக்கு முன்னால் நாம் எமக்கு படிப்பினை இருக்கக்கூடிய மூசா நபியுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதை பார்த்தோம். அதன் பின்னால் ஒரு ஜும்மாவிலே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை பார்த்தோம். இன்றைய நாளிலே அதே தலைப்பிலே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தியும், அந்த இரண்டும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழியும், அதற்கு அமைவாக நடந்த அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் எமக்கு ஒரு மிக படிப்பினையான ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கின்றது. ஏன் இதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழக்கூடிய அதிகமானவர்கள் பேரளவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, அதிகமான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொன்னால், ஏதோ இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தோம், பிறக்கும் போது எங்களுக்கு ஒரு மார்க்கம், ஒரு வழிகாட்டுதல் கிடைத்திருக்கின்றது. அந்த வழிகாட்டுதல் நாம் எதை கண்டோமோ, எங்களுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து எதை கண்டோமோ அந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கை அப்படியே அமைந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முடியக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களிடம் எதிர்பார்ப்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கம் வேறு. ஆனால் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாக அமைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் கூட, இன்று கூட எங்களுடைய சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்று கூட இன்றைக்கு காலையில் நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். சாப்பிட போனால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, பெற்றோர்களை பற்றி, வலா தகுல்லஹுமா உஃபின், உஃப், உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீண்டு கூட சொல்லிவிடாதீங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்றைக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னென்று சொன்னால், ஒரு மகன் என்ன சின்ன பிள்ளை கிடையாது, பெரிய முடி தாடியெல்லாம் நரைத்து போன ஒரு மகன் அவருடைய வயதான தந்தைக்கு கேவலமான அசிங்கமான தூசண வார்த்தையில் பல பேருடைய முன்னுக்கும் இந்த பகுதியில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே வச்சு தன்னை வாப்பாக்க பேசுகிறாரு. அடே, வாப்பாக்கா இப்படி மகன் பேசுகிறார் என்று பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஆச்சரியம். அதுவும் எப்படி, அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை வாப்பாக்கு பச்சை கேவலமான தூசண வார்த்தையில் பேசுகிறார். அப்போ இந்த சமூகத்துக்கு மத்தியில் இந்த மார்க்கம் போகலன்றது விளங்குது தானே. எல்லா விஷயத்திலையும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் மார்க்கம் இன்னும் போய் சேரல. அடே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் பெற்றோர்களை பற்றி என்ன சொல்கிறான், பெற்றோர்களை குறித்து பிள்ளைகளுக்கு என்ன கட்டளை இருக்கின்றது ஒன்றுமே தெரியாது. ஏதோ மிருகங்கள் இருக்குது, மிருகங்கள் என்ன செய்யும், காலையில் வெள்ளனை காட்டிலும் மிருகங்களை, அந்த மிருகம் வளர்க்கக்கூடிய ஓனர் முதலாளி என்ன செய்வார்னா, போய்த்து இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற கூடு இருக்குது தானே காலை, அதில் கம்பையோ கேட்டையோ திறந்து விட்டா அதுக்கு நியூஸ் போய்ட்டுரும், இப்போ கேட் திறந்தாச்சு, இப்போ நான் போகணும்ட்டு அதான் போகும். போயிட்டு மேய்ஞ்சிட்டு பவுர் ஃபுல்லாகினோடனே நைட்டுக்கு என்ன செய்யும், சூரியன் மறைஞ்சு வரக்குள்ள இப்போ தெரியும் நான் இந்த இடத்துக்கு போகணும்னு அப்படியே வரும், உள்ளுக்கு பூரும். இப்போ ஓனர் அந்த கேட்டை இல்லாட்டி கம்பை மூடிடுவார், இப்போ அதுக்கு தெரியும் நான் வந்துட்டேன், கதவை மூடிட்டாங்கன்னு, இப்போ தூங்கும் எலும்பும். இப்படி தான் போய்த்திருக்கு முஸ்லீம்களுடைய வாழ்க்கை. அப்போ இந்த முஸ்லீம்கள் மத்தியில் மார்க்கம் இன்னும் விலங்குன்னு விளங்குதா, போய் சேரணும் என்று விளங்குதா? எல்லாமே மார்க்கத்தினுடைய A to Z எல்லாமே, குடும்ப வாழ்க்கையிலிருந்து எல்லாமே முஸ்லீம்கள் சமூக மத்தியில் போயிட்டு சேரணும். இப்போ எங்களோட டொபிக்குள்ளுக்கு வருவோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சூரா மாயிதா 5வது அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை சொல்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், மையர் தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினால், எனக்கு இந்த மார்க்கம் சரி வராது என்று உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினால், அல்லாஹுக்கு அதனால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு போகிறீங்க, எனக்கு இஸ்லாத்தில் முஸ்லீமாக வாழ இயலாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது என்று நீங்கள் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டுட்டு போனால் அல்லாஹ்வுக்கு இதனால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பி கௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்புனஹு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பதிலாக
வேறொரு கூட்டத்தை, வேறொரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா நிறைய சம்பவங்களை சொல்றான். ஆனால் இந்த முதல் இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றது என்னது? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் இருக்க முடியாது என்று நீங்கள் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு போனீங்க, இதனால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. மாறாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? இன்னொரு சமூகத்தை, இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான். கொண்டு வந்து அவனுடைய மார்க்கத்தை அவன் பாதுகாப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர் ரஜுலில் ஃபாஜிரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு ஒரு பாவியான மனுஷன் இருக்கிறானே, அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பாவி, அவன் நரகத்துக்கு போகக்கூடியவன், இப்படியாப்பட்ட ஒரு பாவி இருக்கிறானே, அப்படியாப்பட்ட ஒரு பாவியான மனிதனின் மூலமும் அவனுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான், வலியூட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதெல்லாம் கைஃபர் யுத்த காலத்தில், எங்களுக்கெல்லாம் தெரியும். கைஃபர் யுத்த காலத்தில் ஒரு மனிதன் வந்து தாறுமாறுமாக போராடி காயப்பட்டு தன்னுடைய கையில் இருந்த வாளால் தன்னுடைய நெஞ்சில் அழுத்தி மரணிக்கிறார், தற்கொலை செய்து கொள்றாரு. அந்த யுத்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தான் இந்த வசனம். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா பாவியான ஒரு மனிதனை கொண்டு கூட அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸையும் வச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னால இப்போ நிறைய நாங்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், இஸ்லாம் என்று சொன்னாலே முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், அல்லாஹு தஆலா என்றால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் எந்த இடத்திலும் அப்படி சொல்லல. அல்லாஹு தஆலா மார்க்கத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கின்றான்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து சொல்லுவான். முஸ்லிம்களே என்று அழைத்து சொல்லாமல் மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்லுவான். அப்போ ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில செய்திகளை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து அல்லாஹ் தஆலா பேசும்போது எப்படி சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்வான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக நபியே நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அருட்கொடையாக தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பியிருக்கிறான். அப்போ எல்லா மனிதர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வழிகாட்டுதல் எல்லா மனிதர்களுக்கும் தேவை. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும், ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்வை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது அல்லாஹ்வுடைய நீதி. முஸ்லிம்கள் இயற்கையாகவே அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றோம். முஸ்லிம்கள் இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டுப்படுவது கிடையாது. ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கட்டுப்படுவது கிடையாது. இப்போ பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, ஆரம்பத்தில் நான் சொன்ன குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? மனிதர்கள், ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறினால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா வேறொரு கூட்டத்தை வைத்து அவனுடைய இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்குவான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா மக்கள் மத்தியில் கொண்டு போய்த்து சேர்ப்பான். நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. மக்காவில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மக்காவில் இருந்த குறைஷி காபிர்கள் மத்தியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ முடியாது. அப்படியா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மதீனாவுக்கு, அபிசீனியாவுக்கு, சிரியாவுக்கு இப்படி ஹிஜ்ரத் செய்து போவாங்க. அப்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போன ஒரு சில சகோதரர்கள் தான் ஜௌஃபர் பின் அபி தாலிப் உட்பட இளைஞர்கள் கூட்டம். அப்போ அவங்க இளைஞர்களாக இருக்கிறாங்க, வயசு போன ஆட்கள் இல்லை, இளைஞர்கள். இவங்க அபிசீனியாவுக்கு போகிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கேட்ட தெரிஞ்ச செய்தி தான். அதில் இருக்கக்கூடிய படிப்பினை இருக்குது, அதை நாம் எடுப்பது கிடையாது. எப்படி குர்ஆன் ஓதுற மாதிரி சில குர்ஆன் வசனங்களை சொல்லுவேன், அப்போ விளங்கும். இப்போ நாங்கள் இதெல்லாம் ஓதுற வசனம் தானே, இந்த குர்ஆன் வசனங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெயிட் இருக்குதா என்று நம்ம யோசிப்பது கிடையாது.
இந்த ஜஃபர் பின் அபி தாலிப் உட்பட அந்த இளைஞர் கூட்டங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. போன உடனே மக்காவில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், என்னடா இது எங்களோட நாட்டில் இருந்து எங்களோட பகுதியில் இருந்து எல்லாமே எங்களோட நாட்டை விட்டுட்டு போனால் யார் தான் இங்கே இருக்கிறது என்று சொல்லி இந்த மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 2 பேரை அபிசீனியாவுக்கு அனுப்புகிறாங்க. யார் என்று சொன்னால் அம்ர் இப்னு ஆஸையும் அப்துல்லா பின் அபி முஹீரான்னு சொல்லக்கூடிய 2 பேரை மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த போனவர்களை மீண்டும் மக்காவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு. இது கூப்பிட்டோன்னே வாங்க மக்காவுக்கு போகும்னு கூப்பிட்டோன்னே போயிட்டுருவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்? வாழ இயலாது, மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும் என்று தான் பிறந்த மண்ணை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. போகிறவங்க லேசாக வந்துட மாட்டாங்க. எங்கிட்ட சில பேர் கொள்கையை விட்டுட்டு போனாங்களே, அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி கொள்கையுமான ஒன்றுமானு அப்படியெல்லாம் அவங்க போகக்கூடிய கூட்டம் இல்லை. மார்க்கத்தை விளங்கி அல்லாஹுக்காக வேண்டி பிறந்த மண்ணை விட்டுட்டு போனவங்க. இப்போ இவங்களை கொண்டு வரேன்னா சில யுக்திகள், சில சதிகள் செய்ய வேண்டும். அன்றைக்கு நடந்தது போல இன்றைக்கு நடக்கும். அதெல்லாம் பேச எங்களுக்கு சொல்லக்கொள்ள விளங்கும். இன்றைக்கு எப்படி சதியெல்லாம் நடக்கும், ஏகத்துவத்துக்கு கொள்கைக்கு எதிராக, அதை மாதிரி அங்கே நடக்குது. எப்படி நடக்குது? இந்த போன இந்த 2 பேரும் யாரு, அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லா பின் அபி முஹீராவும் பேட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவது அந்த அபிசீனிய மன்னனுக்கு ஆதரவாக கொஞ்சம் இருப்பாங்க அமைச்சர்கள், மந்திரிமார், அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்களுக்கு அன்றைக்கு காலத்தில் பெருமதியாக இருந்தது மக்காவில் இருக்கக்கூடிய தோல், மிருகங்கள்ட்ட தோல் தான் நாங்கள் பெருமதியாக இருந்துச்சு. இதுகள் அவர்களுக்கு பரிசாக கொடுத்து அவங்களோட ஒப்புதல் பேசுகிறாங்க. நாங்கள் உங்களோட மன்னன்கிட்ட வருவோம், அவர்கிட்ட பேசுவோம், எங்களோட நாட்டிலிருந்து வந்தவங்களை நீங்கள் எங்களோட அனுப்பிடணும், இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி வைங்கன்னு. அவங்களும் அந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இப்போ மறுநாள் இவங்களை அழைக்கணும். யார்? ஜஃபர் பின் அபி தாலிப் அவர்களை உட்பட அந்த அவங்க ஹிஜ்ரத் செய்து போனவங்களை மன்னன் அழைக்கணும். இப்போ அழைப்பு வருது. அழைப்பு வந்தோடனே இதில் பாருங்க நிறைய படிப்பினை இருக்குது. இப்போ அழைப்பு வருது, இவங்களுக்கு ஹிஜ்ரத் செய்து போனவங்களுக்கு அழைப்பு வருது. அழைப்பு வந்தோடனே முதலாவது அவங்களோட எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை, அவங்களோட மஷூரா என்ன தெரியுமா? எங்களை மன்னன் கூப்பிட்டு இருக்கிறார், மன்னன் எங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாரு, மன்னன் எங்களை விசாரிப்பார். அந்த மன்னன் கிட்ட எங்களில் யாரும் பேசுறது? எங்கள்கிட்ட நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, பொறாம, பிரிவுகள் என்ன தெரியுமா? நானா நீயா, நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ அறிஞ்சவனா நான் அறிஞ்சவனா, இப்படியெல்லாம் பார்ப்பாங்களே. எல்லாத்துலேயும் வரும், பள்ளியில் வரும், ஸ்கூலில் வரும், வீட்டில் வரும், எல்லா இடத்துலையும். இதனால தான் நிறைய எங்களுக்குள்ள விரிசல்கள் ஏற்படும். பாடசாலையில் பாருங்கள், பிரின்சிபலோட கொஞ்சம், வைஸ் பிரின்சிபலோட கொஞ்சம், அவங்க அந்த டீச்சர் பக்கம் கொஞ்சம், இந்த டீச்சர் பக்கம் கொஞ்சம், பள்ளி வாசலில் தலைவரோட கொஞ்சம், உபத்தலைவரோட கொஞ்சம், பார்க்குறமே இந்த சமூகத்தில் பிரச்சனைகள். ஏன்? போட்டி பொறாமைகள் இவங்களுக்குள்ள அப்படி வருது. போட்டி பொறாமை வரல. அந்த மஷூராவை பாருங்கள். நாளைக்கு மன்னன் கூப்பிட்டா யார் மன்னனோட பேசுறது? அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஜஃபர் பின் அபி தாலிபே நீங்கள் பேசுங்க. தெரிஞ்ச மன்னனோடு பேசக்கூடிய நிதானமுள்ள தெளிவுள்ள ஒருத்தர் தான் பேசணும். முடிவெடுக்கிறாங்க, நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி மன்னன் கிட்ட போகிறாங்க. எப்படி ஏற்பாடுன்னு பாருங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினையை பாருங்கள். மன்னன் முதலாவது நாள் மன்னன் கிட்ட வச்ச குற்றச்சாட்டு இருக்கின்றானே, அந்த குற்றச்சாட்டை பற்றி தான் கேட்குறாங்க. முதலாவது நாள் கேட்கக்கூடியது என்னது? நீங்கள் உங்கள்கிட்ட இந்த வரக்கூடிய முகமது குற்றச்சாட்டு வந்துட்டு இந்த நீங்கள் முகமதுன்ற ஒரு ஆளை சொல்கிறீங்களே, அவர் உங்களுக்கு என்ன தான் சொல்கிறாரு? ஜஃபர் பின் அபி தாலிப் சொல்கிறாரு, நாங்கள் எப்படி இருந்தோம்? ஜாஹிலியத்தில் சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தோம், இறந்தவைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், கொலை செய்து கொண்டு இருந்தோம், அடுத்தவனை பழிர் தீர்த்து கொண்டு இருந்தோம், அடுத்தவனை பற்றி கோல் சொல்லி கொண்டிருந்தோம். இப்படி என்னென்னலாம் மார்க்கத்தில் அவர்கள் செய்தார்களோ எல்லாத்தையும் பட்டியல் போடுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் எங்களிடம் முகமது என்ற ஒருத்தர் வந்தார். அவர் எங்களை இணை வைப்பிலிருந்து விலக்கினார். சிலைகளை வணங்காது என்று சொன்னார், மனிதர்களை வணங்காது என்று சொன்னார், கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார், பொய் சொல்லக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் சொல்றாங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி அறிவோம், அவரை பற்றி அறிவோம், இப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த அபிசீனிய மன்னன் நஜ்ஜாசி மன்னன் கேட்கிறாரு, இந்த முகமது இறைவனிடமிருந்து அவருக்கு வகி வருவதாக ஏதாவது உங்ககிட்ட சொல்றாரா? எப்படி போயிட்டு பாருங்க, சொல்றாரா? ஆமா சொல்றாரு. திருமறை குர்ஆனுடைய 114 அத்தியாயங்கள் இருக்குது.
எந்த இடத்தில் யாரிடம் எதை பேச வேண்டும் என்று நிதானமுள்ள சிந்தனையுள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தரால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். அந்த அவங்க முடிவெடுக்கிறாங்களே, ஜஃபர் பின் அபி தாலிபை நீங்கள் பேசுங்கன்னு, அந்த இடத்துல பாருங்க, ஒருவருக்கு சிலவர்களுக்கு நிதானம் இருக்கும், அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் பேச முடியும். திருமறை குர்ஆனுடைய 114 அத்தியாயங்கள் இருக்கின்றது. யாரிடம் எதை சொன்னால் அந்த இடத்தில் விஷயம் நடக்குமோ அதை யோசித்து பேசக்கூடிய ஒருத்தர் தானே. சரியா சூரா மரியம், நஜாசி மன்னன் கிறிஸ்தவர் தானே, அவருக்கு போய் மற்றதெல்லாம் சொல்லி விளங்க தேவையில்லை. விளங்கும் எது தேவையோ அதை அடிக்கிறார். சூரா மரியமுடைய 2வது வசனத்திலிருந்து 3-4வது வசனத்தை ஓதி காட்டுறாரு. கிறிஸ்தவரிடம் குர்ஆன் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன பேசுதுன்னு தானே சொல்லணும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சூரா மரியமுடைய 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுவான். அப்படி 2, 3, 4 வசனங்களை படித்து பாருங்க. எங்கிட்ட நிறைய பேர் குர்ஆன் எப்படி ஓதுவாங்க? திங்கக்கிழமை ராவு வந்தா, புதன்கிழமை ராவு வந்தா, வெள்ளிக்கிழமை ராவு வந்தா சாம்பிராணி போட்டு சந்தன குச்சி பற்ற வச்சு குர்ஆன் ஓதுங்க. அவுது பிஸ்மின்னு சொல்லி அப்படியே ஓதிட்டு போவாங்க. அந்த குர்ஆன் என்னத்தை சொல்லுது, அதில் படிப்பின என்னது, என்ன வரலாறு, என்ன சம்பவம், என்ன கட்டளை, ஒன்றுமே கிடையாது, சும்மா ஓதிட்டு போவோம். அதனால தானே சமூகத்தில் இன்றைக்கு மார்க்கத்தில் நிறைய பிளவுகள் வார்த்தைக்கு காரணம் என்னது? விளங்காமல் ஓதுவது. சூரா மரியத்தை கொஞ்சம் எடுத்து இந்த 2, 3, 4வது வசனங்களை படித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிறாங்க. முதலாவது நாள் விசாரணை முடியுது. மக்காவிலிருந்து வந்த 2 பேரும் எதிர்பார்த்தது நடக்கல. என்ன நடக்கல? திருப்பி அனுப்பணும் எதிர்பார்த்தாங்களே, அது நடக்கல. இப்போ ஏமாந்து போறாங்க. இப்போ 2வது நாள் இன்னொரு யுக்தியை கையாளுறாங்க. ஆஹா, நாங்கள் நினைச்சது நடக்கலையே, இப்போ எப்படியாவது இவங்களை கூட்டிட்டு போகணுமே என்று சொல்லி அடுத்த நாள் மன்னன் கிட்ட இன்னொரு குற்றச்சாட்டு வருது. என்ன தெரியுமா? மன்னனே, நீங்கள் வணங்குற ஈசாவை பற்றி, நீங்கள் கடவுளா நினைக்கிற ஈசாவை பற்றி இவங்க தப்பாக பேசுகிறாங்க, ஈசா கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க. 2வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்கள் எங்களுடைய மார்க்கத்திலும் இல்லை, உங்களுடைய மார்க்கத்திலும் இல்லை. எப்படி போயிட்டு பாருங்க. இன்றைக்கு மதத்தானே குற்றச்சாட்டை வைப்பாங்க. யார் தௌஹீத் என்று குர்ஆன் ஹதீஸ் என்று வாழ்கிறோமோ இவர்களுக்கு வைக்கக்கூடிய பாதுகாப்பு துறையிலையோ ஆட்சியாளர்களிடமோ பெரிய ஒவ்வொரு இடத்துல போன வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சார், இவனால் புதுனமான ஆட்கள் சார், இவனால் அது கூடாதுன்னு, இது கூடாதுன்னு, சிலை வணங்க கூடாதுன்னு, கந்திரி கூடாதுன்னு, கத்தம்பாத்தியா கூடாதுன்னு, இப்படி தானே குற்றச்சாட்டு வைப்பாங்க. இதே மாதிரி வைக்கப்படுது. இவங்க உங்களோட மார்க்கத்திலையும் இல்லை, எங்களோட மார்க்கத்திலையும் இல்லை, உங்களோட ஈசாவை கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்போ 2வது நாள் கூப்பிடுறாங்க. 2வது நாள் கூப்பிட்ட உடனே இப்போ மன்னன் கேட்கிறாரு, அது என்ன நீங்கள் எங்களோட ஈசாவை பற்றி கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களாம்? நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒரு அதிகாரி, ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னன் கூப்பிட்டு, என்னடா நாங்கள் கடவுளாக வணங்குற கடவுளை நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இல்லை சார் கொஞ்சம் அப்படித்தான் சார், இப்படி தானே சொல்லுவோம். மார்க்கத்தில் அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் எதை சொன்னானோ அப்படியே சொல்லணும். இதே ஜஃபர் பின் அபி தாலிப் அதே சூரா மரியமுடைய 19, 20, 21, 22 4 வசனங்களை ஓதி காட்டுறார் அல்லாஹு தாலா. அதில் அழகா சொல்கின்றான். அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாமிடம் அனுப்புகிறாங்க. அனுப்பி ஜிப்ரீல் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்ன அந்த சம்பவத்தை அப்படியே ஜஃபர் பின் அபி தாலிப் ஓதும் போது நஜ்ஜாசி மன்னன் கண்ணீர் சிந்தி அவருடைய தாடிகள் எல்லாம் நலையிற அளவுக்கு அழுறார். நினைக்க இயலுமா? கூப்பிட்டு பேசுறதே நான் வணங்குற கடவுள், நீ கடவுள் இல்லைன்னு சொல்றாய். இதை பத்தி பேச கூப்பிட்டு பேசும்போது அதே நஜ்ஜாசி மன்னன் தாடிகள் நலையிற அளவுக்கு கண்ணீர் விட்டு அழக்கூடிய குர்ஆன் வசனங்கள். அதுவரைக்கும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. எங்கள் எத்தனை பேர் குர்ஆனை ஓதுறோம், அழத்தேவல்ல பயமாவது வருதா? குர்ஆன் படி வாழணும் என்ற எண்ணமாவது வருதா? வரலே. இந்த சூரா மரியத்தை படித்து பாருங்கள். வரலாற்று சம்பவம் ஒன்று எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஒரு அத்தியாயம். அதை படித்து அப்படியே நஜ்ஜாசி மன்னனுடைய கண்கள் கலங்கி அழுகுறாரு. போதும், நிறுத்துங்க, நீங்க போதினது, நீங்க படித்தது போதும், நிறுத்துங்கன்னு சொல்லி அதே நஜ்ஜாசி மன்னன் அவருடைய கையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு குச்சி எடுத்து சொல்றாரு, நீங்க சொன்னது இருக்குதே இந்த குச்சியினுடைய அளவுக்கு கூட பொய் கிடையாது, தவறு கிடையாது, சரியா சொன்னீங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியாளன், ஒரு மன்னனுடைய கண்களை கலங்க வைக்கக்கூடிய வசனங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனம்.
நஜ்ஜாசி மன்னன் இதன் பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதில் எங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய இன்னொரு படிப்பு என்ன தெரியுமா? நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. நாட்டு மக்களுக்கு, அபிசீனிய மக்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. நஜ்ஜாசி மன்னன் கிறிஸ்தவராகவே இருந்ததாக எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மரணிக்கிறார். மரணிச்சது பின்னால் அவர்களுடைய சடங்குப்படி அவர் அடக்குறாங்க, தானம் செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறக்குறான், நபியே உங்களுடைய தோழர் நஜ்ஜாசிக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. இந்த ஒரு செய்தியை வச்சு தான் இன்றைக்கு எங்கட நாட்டில் செய்வாங்களே, யாராவது ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியோ அமைச்சரோ அல்லது ஃபேமஸான முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் எங்கேயாவது மௌத்தா போனால் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு பூரா அறிவிப்பாங்க, இன்னாருக்காக வேண்டி ஜனாசா தொழுவை தொழுவிக்கப்படும், எல்லாரும் கலந்து கொள்ளுங்க வேண்டி. இலங்கை பூரா ஜனாசா தொழுவை தொழுவிப்பதற்கு காரணம் இந்த செய்தி தான். இது நஜ்ஜாசி மன்னனுக்கு அல்லாஹ் தஆலா செப்பரேட்டாக கொடுத்தது. ஜனாசா தொழுவை தொழுவுறோன்னா ஜனாசா முன்னுக்கு இருக்கணும், அதை விடுங்க, ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன். அப்போ இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்தில் சொன்னனே, முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை விட்டு, ஈமான் கொண்டவர்கள் மார்க்கத்தை விட்டு போனால் அல்லாஹ் தஆலா இன்னொரு சமூகத்தை வைத்து அவருடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்வான் என்று நஜ்ஜாசி மன்னனிடம் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள் ஓதி காட்டும் போது அவர் காஃபிர். இந்த வசனம் அவரை ஒரு முஸ்லீமாக மூமினாக மாற்றுகின்றதே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் கொண்டு வருவான். இப்போ பாருங்க, இப்போ சமூகத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்தை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான்னு பாருங்க. படிப்பினை தானே, ஜும்மா மேடன்னு சொன்னாலே எல்லாமே குர்ஆன் ஹதீஸா இருக்கணும் என்று இல்லை, எங்களுக்கு அறிவு உள்ள சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் பேசப்படும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே சமூக வலைத்தளங்கள். ஃபேஸ்புக் பாவிக்காத யாருமே இருக்கிறோமா? இல்லை, எல்லாருமே ஃபேஸ்புக் பாவிக்கிறோம். ஒரு அண்மையில் ஒரு மாதத்துக்குள்ள ஃபேஸ்புக்கில் எல்லாம் அதிகமாக பேசக்கூடிய நியூஸ்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம், சில 3-4 விஷயம் இருக்குது. குறிப்பிட்ட சிலதை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் பாதுகாப்பான்னு வைங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், உலக பணக்காரன்னு சொல்லுவோம். உலக பணக்கார வரிசையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எலன் மாஸ்க். எலன் மாஸ்கிடம் அண்மையில் ஒரு ஊடகம், ஒரு மீடியா ஒரு கான்ஃபரன்ஸில் 2 கேள்வி கேட்குறாங்க. அவரிடம் கேட்கக்கூடிய, பாருங்க அல்லாஹ்வுடைய வேலை, அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில் அல்லாஹ் தஆலா அப்படிதான் அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். அவனிடம் கேட்கப்படுது, உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை சாதாரணமாக எனக்கிட்டேயோ உங்களுக்கிட்டேயோ கேட்டால் ஒரு 500 பேர் 1000 பேர் 1K 2K ஃபேஸ்புக்கில் பார்க்கும். எலன் மாஸ்க் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டு எலன் மாஸ்க் பதில் சொன்னான், எத்தனை எம் பார்க்கும்? கேல போய்த்து எம்ல வரும். அல்லாஹ் தஆலா அப்படி தான் கொண்டு போய் சேர்ப்பான். கேட்கப்படுது 2 கேள்வி, உலக முஸ்லீம்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றார், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் முஸ்லிம்களை பற்றி தான் பேசுது. தீவிரவாதின்னா முஸ்லிம்கள், கொலை செய்யக்கூடியவன்னா முஸ்லிம்கள், கொடூரமானவன்னா முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் அப்படி இல்லை. அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். அந்த நோக்கம் தான் அவருடைய மறுமையுடைய வாழ்க்கை. எலன் மார்க்ஸை வச்சு அல்லாஹ் தஆலா பேச வைக்கிறான். 2வது கேள்வி கேட்கப்படுது, இறைவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலன் மார்க்ஸ் கிட்ட கேட்குற கேள்வியை பாருங்களேன். அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் அவனை மார்க்கத்தை கொண்டு போகிறான்னு வைங்க. அவன் சொல்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு தயாரிப்பாளர் வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு தயாரிப்பாளர் வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இறைவன். நம்ம கூட சொல்ல மாட்டோம். எங்கள்ட முஸ்லீம்கள் கேட்டால் ஒவ்வொரு அவுலியாட பேரையும் ஒவ்வொரு பெரியார்ட பேரையும் சொன்னாலும் சொல்லுவாங்க. எலன் மார்க்ஸ் சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இறைவன். இப்போ விளங்கிச்சான் அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் வச்சு இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறான்னு. இந்தியாவில் பாருங்க, இலங்கையிலெல்லாம் நாங்கள் பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வச்சுன்னு வைங்க. இப்போ சிலோன் தௌஹீத் ஜமாத்தில் மாளிகாவத்தில் பெரிய ஒரு பொதுக்கூட்டம் அறிவிச்சிட்டோம்னு வைங்க. இந்த ஜும்மாக்கு ஃபுல்லாக இருக்கிறீங்களே, இவ்வளவு கூட வராது பொதுக்கூட்டத்துக்கு. இந்தியாவில் பற்றி மண்டபம் வச்சா வைங்க, 5000 பேர் 10000 பேர் வரும். அப்படி 5000 பேர் 10000 பேர் வரக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா சில மாற்று மத சகோதர சகோதரிகளை வச்சு அவனுடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்துகிறான். யூடியூப் ஃபேஸ்புக்கில் போயிட்டு பாருங்க, டாக்டர் நளின் பாலாஜின்னு ஒருத்தர் பேசுவார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தியாவில் மாட்டிறைச்சி திண்டாலே, குஜராத்தில் எல்லாம் மாட்டிறைச்சி திண்டாலே கொலை செய்வான்.
அப்படியாப்பட்ட நாட்டில் நளின் பாலாஜி சொல்றாரு மாட்டிறைச்சி தின்னதான் வேணும்னு சொல்றாரு. யாரு? 5000 பேர் 10,000 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறாரு, மாட்டிறைச்சி தின்னதான் வேணும்னு சொல்றாரு. இலங்கை உட்பட எல்லா நாட்டிலையும் பேசக்கூடியது என்னது? இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு. அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்றுமர சகோதரி டாக்டர் ஷாலினி சொல்றா, இஸ்லாத்தில் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு கொடுத்த மாதிரி பெண் உரிமை இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் கொடுக்கல. அல்லாஹ் தஆலா எப்படி கொண்டு போய் சேர்க்கிறான்னு பாருங்க. மிக பிரசித்தி பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் பாலானால கருப்பையா, ஒரு வயசான ஒரு ஆள் இருப்பார், பானாலான கருப்பையான், பிரசித்தி பெற்ற பேச்சாளர். அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய சிறப்பே அவர்கள் எதை செய்தாலும் பிஸ்மி சொல்லாமல் தொடங்க மாட்டார்கள். திருமறை குர்ஆனுடைய எல்லா இடத்திலும் பிஸ்மி வருது. யாரு சொல்றா? முஸ்லிம் இல்லை, பானாலான கருப்பையா பேசுறார். அதே கருப்பையா சொல்றார், எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதத்திலும் 5 நேரம், அதாவது அந்த கடவுளை வணங்குவதற்கு நேரம் ஒன்றில்லை. ஆனால் இஸ்லாத்தில் மாத்திரம் ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படுது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு இடத்துக்கு வந்து தொழ வேண்டும், ஒரு இடத்துல வந்து தொழுவதற்கு அவர்களுக்கு நன்மை அதிகமாக வழங்கப்படுது என்று கருப்பையா பேசுறார். எப்படியாப்பட்ட படிப்பினை என்று பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறான் என்று பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் பொய்யாகாது. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நீங்க இந்த மார்க்கத்திலிருந்து வெளியில போனீங்கன்னு வைங்க, அல்லாஹ் தஆலா வேறொரு சமூகத்தை கொண்டு வந்து அவனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி ஒரு பாவியை வைத்து கூட அல்லாஹ் தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான், வலியுறுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இதில் எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு படிப்பினை இருக்கின்று பாருங்க. நாம் இதெல்லாம் யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா? இல்லை, ஏதோ தானோண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் விரும்பியோ விரும்பாட்டியோ, நாம் இந்த மார்க்கத்தில் இருந்தாலோ இல்லாட்டியோ, அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வளர்த்தே தீர்வான். அதற்குரிய ஆதாரங்களை அல்லாஹ் தஆலா கண்முன்னுக்கே கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கின்றான். நாம் தான் பின்வாங்குகின்றோம். நாம் தான் இந்த குர்ஆனை விளங்குவது கிடையாது. நாம் தான் இந்த குர்ஆனை சரியாக படிப்பது கிடையாது. நாம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சரியாக விளங்குவது கிடையாது. அதனால் தான் நான் அன்றைக்கு சொன்னனே நடந்த சம்பவம். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, வலா தகுல்லஹுமா உஃப், உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீண்டு கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பலம் பேருடைய முன்னால தன்னுடைய தந்தையை கேவலமான தூசமான வார்த்தைகள்ல ஒரு மகன் தந்தைக்கு பேசுறான் என்று சொன்னால் மார்க்கம் போகல. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில கேட்பானே தண்டிப்பானே என்ற அச்சம் இல்லை. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினையா இல்லையா? இந்த படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் எடுத்து அந்த வாழ்க்கையில நாம் கடைபிடித்து அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சிறந்த ஒரு மனிதனாக, சிறந்த ஒரு அடியானாக, ஒரு மூமினாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.